நான் சும்மா உட்கார்ந்தாலும் 17 lakhs மந்த் எனக்கு வந்து மாசமான வர்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நீ சொந்த கடையில கடை ஆரம்பிக்கிறியான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொந்த கடையில ஆரம்பிக்கல, வாடகை கடையில தான் ஆரம்பிச்சோன்னு சொன்னோம். இன்னைக்கு நீங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா, இத்தனை கடை திறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லா கடையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 lakhs எனக்கு ரெண்டல் நான் கொடுக்கணும். இப்போ இன்னொரு சைடு அந்த கடை மூலியமா நான் வந்து சம்பாரிச்சதுல ரெண்டல் எனக்கு வர்றது 17 lakhs. இப்போ நான் இந்நேரம் கடையே சொந்த கடையா போட்டிருந்தேன்னா அங்கேயே உட்காந்துருப்பேன். ஆனா இதுல இருந்து சம்பாரிச்சு அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணி அசெட் பண்ணனால என்ன ஆச்சுன்னா, இப்ப அந்த ரெண்டல் எல்லாம் இந்த ரெண்டல் இருந்து செட் ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் நம்ம பாக்குற மாதிரி ஆயிடலாம். மதுரையில் ஒரு துணி கடைக்காரர் இருக்கார், எப்பயுமே சொல்வார். அவர் வந்து ஏகே அஹமதுன்னு சொல்லி அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். அவர் சொல்வார், எனக்கு இடம் என்னது, நான் ஒரு சோலார் விண்மில் சோலார் பிளான்ட்லாம் வாங்கி போட்டேன், இபி எல்லாம் எனக்கு ஃப்ரீ. ஆனால் எனக்கு வந்து நான் இப்போ சம்பாதிக்கிறது வெறும் எனக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு மட்டும் எனக்கு லாபம் கொடுத்தா போதும், என் கடை ஓடிடும். அதாவது இது எதுக்குன்னா, அதோட நம்ம நிம்மதியாக உட்கார்றதுக்கு கிடையாது. பட் அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. கனமே இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் லைட்டாக பண்ணுறனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் மூவும் எந்த லெவலில் இருக்குன்றது இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வைக்க போகும்போது தான் அந்த அன்டியூ சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்க முடியும். எப்பவுமே குரு மாத்ரியா சொல்வார், the time and money and effort which you give during your business, when you ask it back when you need for it, if doesn't give it, then there is no purpose of doing the business. நீ கொடுக்க போற டைமும் மணியும் நீ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எவ்வளவு திருப்பி கொடுக்குறியோ, நீ எப்ப வேணுமோ அப்ப நீ கேட்கணும், அப்ப அந்த பிசினஸ் உனக்கு திருப்பி தரணும். அந்த பிசினஸ் அந்த டைமும் மணி உனக்கு திருப்பி தரலைன்னா அந்த பிசினஸ் நீ இப்ப பாக்குறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க போதே அந்த வெல்த் கிரியேஷனை நம்ம பண்ணலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கடைசி வரை நம்ம வந்து அதை தான் செஞ்சுட்டு இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் திங். நம்மள்ட்ட இப்போ எனக்கு கொடுத்த தலைப்பே அதான், மிடில் கிளாஸ் மைண்ட் செட் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு என்ன தடுக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் தான். ஒன்று, நம்ம என்ன செய்வோம்னா, நான் கடைசி 4 வரை நான் உழைப்பேன்னு சொல்லி சர்வைவல் ஸ்டேஜ்லேயே இருக்கிறது. வான்ஸ் வந்தோடனே நகலாமல் இருக்கிறது. செகண்ட் திங், 4 சொத்து சேர்த்துட்டோம்னா கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டு அப்படியே எனக்கு தான் சொத்து சேர்ந்துருச்சேன்னு சொல்லிட்டு வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜ்லேயே நின்றுறது. என் ஊரில் ஒருத்தவர், ஒரு பெரியவர் இப்போ ரீசெண்டாக கேட்கும் போது அழகா சொன்னார், ஏன் இவ்வளோ 85 வயசு ஆகி போயிடுச்சு, நீங்கள் சம்பாரிச்சதுக்கப்புறம் இப்போ சொத்தையும் சேர்த்துட்டீங்க, எதுக்குங்க இப்போ உழைக்கிறீங்கன்னு கேட்டோடனே, ஃப்ளைட்டு பறக்குது, அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளைட்டு பறக்குதுன்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணி போட்ட முடியுமா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நினைச்சா முகேஷ் அம்பானினால இன்னொரு 5000 வருஷம் அவருடைய சொத்துல வாழலாமா? அவங்க குடும்பம் ஒரு 500 ஜெனரேஷன் வாழுமா? எதுக்கு உழைக்கிறாரு? அப்ப இந்த இடத்துல தான் நம்ம மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன ஆகுது, ஒன்று கடைசி வரை உழைக்கணும்னு போறோம், சர்வைவல் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். இல்ல செகண்ட் திங், வெல்த் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டு நின்றுறோம். ஆனா அதுக்கப்புறம் தான் கேமே இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இப்போ டாக்டர் வேலுமணி சொல்லியிருக்காரு, பர்சனலாக சொல்ல போகும்போதே, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு இடம் வாங்கினாராம். இடம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் யோசிக்க போகும்போது, என்ன நம்ம இடம் வாங்கிட்டோம், இப்படியே நம்ம சம்பாரிச்சு இப்படி இடம் வாங்கினா ஒரு கட்டத்தில் கோயம்புத்தூரே நம்ம கோயம்புத்தூர் மாதிரி ஆயிரு போயிரு தெரியுது, இது என்னது அப்படின்னு நினைச்சு